வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. வர 15th அக்டோபர் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. 6 months பேட்ச், ரைட்? வாரம் அட்லீஸ்ட் 1.5 to 2 hours நம்ம வீடியோஸ் பார்ப்போம். அண்ட் இன்டராக்டிவ் கிளாஸஸ் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு 2 வாரம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம லைவ் சார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடக்குது, எப்படி போகுது, இது எல்லாத்தையுமே டிஸ்கஷன் பண்ணுவோம். அண்ட் கம்ப்ளீட்டாக ரைட் ஃப்ரம் ஸ்க்ராச் வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஆரம்பித்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன்ஸ், ட்ராயிங் டூல்ஸ் கம்ப்ளீட்டாக போய் ஹையஸ்ட் லெவல் எலியட்ஸ் வேவ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். இதில் ஆப்ஷன் செல்லிங், ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் க்ரீக்ஸு. நீங்கள் ஆப்ஷன்ஸை அக்கு ராணி வேற பிரித்து வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே டிசைட் பண்ணலாம் மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பையிங் பண்ணலாமா, செல்லிங் பண்ணலாமான்னு. இன்றைக்கி செல்லிங்க்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பையிங்க்குன்னு ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேலைக்காகாது. மூணாவது, நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப நாள் நிற்காது. ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இன்றைக்கி செம்மையாக ஓடிட்டுருக்குன்னு சொன்னால் பாப்புலர் ஆச்சுன்னா அதை அடிக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ என்றைக்குமே ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கிட்டனால் மேபி இது சமைச்சு சாதம் கொடுக்குற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே சமையல் பண்ண முடியும். இதுதான் பேசிஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸாக இருக்கும். நம்ம கம்ப்ளீட்டாக பிரித்து மேய்ஞ்சிட்டோன்னு வச்சிங்களேன், நீங்கள் எங்கேயாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்க, இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது அடுத்த சைடு, நீங்கள் இந்த சைடு தோக்குறீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறோம். அந்த ஜெயிக்கிற ஆள் என்ன பண்ணால் அந்த ஆங்கிள் இருந்து உங்களால் அனாலிசிஸ் பண்ண முடியும். வாங்க கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கலாம். டீட்டெயில்ஸ்க்கு எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9444468888. மார்க்கெட் செம்ம ரெட்டு, ரைட்? இன்றைக்கி ஆல் செக்டார்ஸ் இன் பர்டிகுலர் இன்றைக்கி பவர் அடித்தாங்க. போன வாரம்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடித்தாங்க. அதுக்கு முந்தின வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி அண்ட் ஃபார்மாவை அடித்தாங்க. ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செக்டார் அடிச்சிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 5-6 ட்ரேடிங் டேஸில் ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட்ஸ் டவுன். கஷ்டமாக இருக்குல்ல? இன்றைக்கி ஒரு புல் பேக் ரேலி இருக்கும்ன்றது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் அந்த 25,420 கிராஸ் பண்ணிட்டோம், 600 கிராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லாட்டினா பாசிபிலிட்டிஸ் இல்லைன்றது நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி மார்னிங் ஓரளவுக்கு கேப் அப் ஓப்பனிங் ஆச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25,143. இதை ஸ்பாட்டில் நான் சொல்கிறேன், ஃபியூச்சர்ஸில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட் ஓடிட்டு இருந்த நிலைமை. பட் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. சாட்டர்டே இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். தட் ப்ரைஸ் இப்படி கீழே விழுந்துருக்கு, ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஹேமரில் யாரோ ஒருத்தர், நம்ம ஜோஹோ மீட்டிங்கில் இன் பர்டிகுலர் அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் ஃபாலிங் மார்க்கெட்டில் 1200 பாயிண்ட் கீழே விழுகிற மார்க்கெட்டில் ஒருத்தன் பிடிச்சி மேலே தூக்குறான்னா என்ன சொல்கிறது, கெத்துன்றதை விடுங்க, என்ன பவர்ஃபுல்லான மணியாக இருந்திருக்கும். இது ஷார்ட் கவரிங்கான்னு பார்த்தோம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது ஷார்ட் கவரிங் கிடையாது. ஏன்னு சொன்னால் 75 மினிட்ஸ் பார்ன்னு சொன்னால் நம்ம 215 நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், ஃபியூச்சர்ஸில் 215 5,20,000 இருந்துச்சு. 3.25 ஆல்மோஸ்ட் 8 lakhs போயிட்டு க்ளோஸ் ஆகும்போதும் 7.5 lakh ரூபீ 7.5 lakhsக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த 2 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணது. அப்போ நினச்சி பாருங்களேன், மார்க்கெட் மேலே ஏற ஷார்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஒன்று. ஆனால் யாரோ ஒருத்தர் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் மண்டே இன்னைக்கு சப்போஸ் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் மேலே போச்சுன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தால், மறுபடியும் நான் சொல்கிறேன், வந்தால் மேலே 420 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு ரீசன்னால் தான் நம்ம ஸ்டாக் பையோ இல்லை எதுவுமே நம்ம பேசலை. அண்ட் இன்றைக்கி காலையில் 10:30 மணி வரைக்கும் அப்படியே தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தான ஒழிய கீழே வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி ஹெவி செல்லிங்ஸ் இருந்துச்சு, எஸ்பெஷலி பவர் செக்டார்ஸில். ஒன்று, நிஃப்டி நெக்ஸ்ட்டில் செம்ம அடி இன்றைக்கி, ரைட்? நிஃப்டியில் கூட பெருசாக அடி இல்லை. நிஃப்டி நெக்ஸ்ட்டில் ஆல்மோஸ்ட் 2.3% டவுன். ஆல்மோஸ்ட் ஆல் பவர் செக்டார்ஸ், எதெல்லாம் டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட்டாக இருந்துச்சோ, வருண் பிவரேஜ் ஆகட்டும், இல்லை டாடா பவர் ஆகட்டும், பிஎஃப்சி ஆகட்டும், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ஐஆர்எஃப்சி ஆகட்டும், ஆர்இசி ஆகட்டும், இது எல்லாத்தையுமே 5% மேலே, ரைட்? இதில் தயவு தச்சனைன்னு சொன்னால் ஆர்இசி
4.3%, மீதி எல்லாம் வந்து 5%க்கு மேலே தான் வந்து அடி, ரைட். அண்ட் ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து பேங்க் நிஃப்டி வந்து கீழே விழுந்துச்சு. ஞாபகம் வச்சுங்க, 49,600, மறுபடியும் நம்பர் சொல்கிறேன், 49,600 லெவலில் உடச்சிச்சின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி பெருசாக கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து மோஸ்ட்டாக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு. அவங்க தான் வந்து மேஜராக கீழே அடி வாங்கியிருக்கு. ப்ரைவேட் செக்டர் அடி வாங்கலைன்னு நான் சொல்ல, பட் வென் கம்பேர் டு, ரைட், இதான் நம்ம சொல்லணும். அவனோட நான் பெட்டர்னு நம்ம சொல்லும் போது ப்ரைவேட் செக்டர் கொஞ்சம் தப்பிச்சிச்சு. ப்ரைவேட் செக்டரை போன வாரமே போட்டு மிதிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, பவர் செக்டர். ஏன் இன்றைக்கி பவர் செக்டரை டார்கெட் பண்ணாங்கன்றது தெரியாது. போன வாரம் எல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சாட்டர்டே வீடியோவோ இல்லை ஃப்ரைடே வீடியோவான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. எல்என்டி மைண்ட்ரி நல்லா இருக்குது, ரைட். நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த இரத்த வெள்ளத்துலேயும் அவன் வந்து 2.2% வந்து அப்பா இருக்குது. பர்சிஸ்டன்ட் நான் வந்து சொல்லலை. எல்என்டி எல்டிடிஐ அதுவும் நான் வந்து சொல்ல. எம்ஃபசிஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன், இன்ஃபோசிஸ் பற்றி சொல்லியிருந்தேன். பட் எல்என்டி மைண்ட்ரியை வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டாப் பர்ஃபார்மர் என்டையர் F&O செக்மெண்ட்டில் அண்ட் ஐடி இன் பர்டிகுலர். இன்ஃபேக்ட் அந்த ஐடியை வந்து ஓரளவுக்கு, மறுபடியும் நான் சொல்ல, ஓவரால் ஐடி வந்து நெகட்டிவில் தான் இருந்துச்சு. நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் இருந்துச்சு. பட் ஓவரால் மார்க்கெட்டில் அதுவும் இன்றைக்கி நெகட்டிவாக இருந்துச்சு. பாசிட்டிவாக இருந்தது யார்? இந்தியா விக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம்னா இந்த ரேலியில் 15க்கு மேலே வந்து தாண்டி நிற்கிது. ஓரளவுக்கு 15க்கு மேலே போச்சுன்னா ஆப்ஷன் ப்ரைஸிங்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு 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 போன வாரத்தில் 8 கீழே போச்சு. ஒரு இன்ட்ரா டேயில் வந்து 8 கீழே போல் 9 கீழே போச்சு. அப்பயே வந்து இது மாதிரி எப்போல்லாம் வந்து 9 கீழே வருதோ நம்ம வந்து ஒரு ரேலி நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த தடவை வந்து விக்ஸும் ஏறும், ஸ்டாக்கும் ஏறும். இந்த தடவை தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விக்ஸ் வந்து ஏறிட்டு இருக்கு. 8.9 8.6 இருந்துச்சு இந்தியா விக்ஸ். அங்கேருந்து விக்ஸ் ஏறிட்டு இருக்கு, ஸ்டாக் கீழே இறங்கிட்டு இருக்கு. அண்ட் விக்ஸ் வந்து இன்னைக்கு 6.74% வந்து ஏறி இருக்கு. இது ஒரு சைடு இருக்கட்டும். எஃப்ஐஐஸ், ரைட், இன்னைக்கு க்ளோஸ்ட் அபவுட் 8,293 8,300 க்ரோஸ்க்கு வந்து விற்றுருக்குறாங்க. டிஐஐஸ் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க. ஸோ க்ளோஸ்ட் அபவுட் 13,245 க்ரோஸ்க்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. இவங்க விற்றதோட இவங்க வாங்கினது ஜாஸ்தி இருக்குது. ஆனாலும் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் அவங்க விற்றுருப்பாங்க. இவங்க வாங்கினது எல்லாமே வந்து மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் வாங்கியிருக்கலாம். மேபி வி ஆர் நாட் ஆர்கியூயிங் ஆன் தட். ஓவராலாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த லாஸ்ட் 4 டேஸில், ரைட், 4 ட்ரேடிங் டேஸ் தான் அக்டோபரில் நடந்திருக்கு. அதுலேயே செம்ம ரத்த வெள்ளம் பார்த்துருக்குறோம். எஃப்ஐஐஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 39,000 க்ரோர்ஸ்க்கு வந்து விற்றுருக்குறாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 39,012 க்ரோர்ஸ்க்கு வந்து விற்றுருக்குறாங்க. 13 கூட வச்சுக்கலாம், ஏன்னா ஒரு 2 லட்சம் தான் கம்மி. ஸோ 39,013 க்ரோர்ஸ்க்கு வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆஸ் யூஷுவல் 39,673 க்ரோஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் 1,500 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் விற்றனால தான் மெயின் பிளட் பாத். அண்ட் நம்ம ஆளுங்களும் எஃப்ஐஐஸ் விற்க டிஐஐஸ் வாங்கினாலும் ஓரளவுக்கு பார்த்து தான் வந்து வாங்குறாங்க. உழுவுட்டுப்பா, எதெல்லாம் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கோ, எதெல்லாம் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸில் மூவிங் ஆவரேஜை தள்ளி போயிருக்கோ அதெல்லாம் வரட்டும். மூவிங் ஆவரேஜ் பக்கமாக வரட்டும். வெயிட்டட் ஆவரேஜுன்னு, ரைட், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ்னு அது மோஸ்ட்டாக இன்ட்ராடேயில் பார்ப்பாங்க. எஃப்ஐஐஸ் எல்லாம் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டியூஷன் பையிங்கில் எப்பயுமே வந்து அந்த ஜோனில் தான் வந்து வாங்குவாங்க. வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ், விவேப்னு அந்த ரேஞ்சில் தான் வந்து எப்பயுமே வந்து இன்ஸ்டியூஷன் பையிங்ஸ் எல்லாமே நடக்கும். அது வரட்டுமே. அந்த ரேஞ்ச் வரும்போதும் ஓரளவுக்கு 2 விதமான பார்ட்டி இருக்கிறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்குறவங்கன்னா வேல்யூ பைன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க, ரைட். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறவங்களாம் டெக்னிக்கலி சப்போர்ட் ஜோனுக்கு வந்திருக்குன்றது பார்ப்பாங்க. ஸோ 2 இடத்துலையுமே வந்து ஏதோ ஒரு ஃபார்மேட் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ், மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆஸ் ஆஃப் நவ் நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்துருச்சு. டெக்னிக்கலாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 24,800 லெவல் உடச்சிச்சின்னா 24,000க்கு வரும்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஃபிபனாச்சி
நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் எக்ஸ்டென்ஷன் வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட் எடுத்து பார்த்தீங்கன்னா 24,600 லெவல். ஸோ நம்ம வந்து 800 உடச்சிச்சினால் 24,800 உடச்சிச்சினா 24,600 அதுதான் வந்து கடைசி சப்போர்ட் ஜோன். அதை உடச்சிச்சினால் 24,000 எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 23,850 860 லெவல் வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது தெரியாது. அந்த 23,800 850 அந்த லெவலை உடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்றது தெரியாது. ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னப்போ மார்க்கெட் அக்டோபர் மாதம் மோஸ்ட் லைக்லி 8th 9th பக்கமாக பெருசாக க்ராஷ் ஆகும். 25,000 உடச்சிச்சின்னு சொன்னால் நினச்சி பார்க்குறதுக்குள்ளே 24,000 வந்துடும், பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும்ன்றது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எக்ஸாக்டாக நடந்துகிட்ருக்கு. மறுபடியும் நான் சொல்கிறேன், இது காரணம் கிடையாது, ரைட்? இந்தியா ஸ்பெசிஃபிக் இது வந்து நம்ம எஃப்என்டோ பிரச்சனை ஆல்மோஸ்ட் கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு, ரைட்? ஒன்றும் பெருசாக சென்சேஷனலாக ஒன்றும் கிடையாது. ஒன்று. இன்னொன்று வந்து மிடில் ஈஸ்ட் பிரச்சனை. மிடில் ஈஸ்டில் வந்து ஈரான் இஸ்ரேல் வார் என்ன ஆகுன்றது ஒரு பிரச்சனை. பட் ஆக்சுவல் பிரச்சனை இப்போதைக்கு வந்து ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஆயில் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் 79 அக்ராஸ் ஆகிடுச்சு. 80 டச் ஆகிடும் இன்னைக்குள்ளே. ஒன்று. ரெண்டாவது ஆனிவர்சரி, ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு அடிப்பாங்கன்னு பார்த்தா நேற்றுலேருந்தே இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஹமாஸ் ஆகட்டும் இல்லை ஹிஸ்புல்லா ஆகட்டும் 2 பேருமே வந்து மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்வான்ஸ்ன்றது பல்காக விடுறது. எப்படி ஈரான் வந்து க்ளோஸ் டு அபவுட் 200 மிசைல்ஸ் விட்டாங்களோ அது மாதிரி பல்காக வந்து விட்டுட்ருக்காங்க. விடுறதுல இப்போ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து இஸ்ரேலுக்குள்ளே வந்து பெரிய சேதம் ஆயிருக்கு. இன்னொன்று ஒரு செய்தி படித்த ஒரு இஸ்ரேலி சோல்ஜரை வந்து மாட்டிகிட்டு இருக்கிறதாக, இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. இது மாதிரி வந்து எஸ்கலேஷன் ஆகும் போதும், ரைட், இது மாதிரி எஸ்கலேஷன் ஆகும் போதும் நிறைய பிரச்சனைகள் உண்டு. இன்னொன்று சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட், ரைட், கமலா ஹாரிஸ், அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து நாங்கள் சொல்கிறது கேட்கலாட்டினால் அவங்க கூட தொடர்பை கட் பண்ண முடியுமான்றது தெரியாது. பட் ஏதோ ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அக்கா. இப்போ இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ரஷ்யா ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கு ஈரானில் வந்து எங்கள் ஆட்கள், ரைட், ரஷ்யன் ஆர்மி வந்து அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுன்றது. பார்க்க வேண்டிய விஷயம் என்ன நடக்க போகுதுன்றது. ஏன்னு சொன்னால் சிரியாவில் இருக்கிற ஒரு அம்யூனிஷன் டம்ப்பை, ரைட், கோடவுனை வந்து அடித்தாங்க. அது கோடவுன் யாருது? ரஷ்யாவுது. ஸோ சில எஸ்கலேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்றது. இஸ்ரேல் ஏன் இன்னும் ஈரான் அடிக்கலைன்றது தெரியல. பட் மேபி பெரிய ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, இல்லை இந்த ஆனிவர்சரி முடியட்டும், இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா ஈரான் அடிக்கலான்னு பார்க்குறாங்களா, இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் பண்ணுறாங்களான்றது தெரியாது. பட் டெஃபினட்டாக ஈரான் அடிக்கிறதுன்றது ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ஸ். நம்மளோட பிரச்சனை அந்த சண்டை கிடையாது. நம்மளோட பிரச்சனை எண்ணெய் $80 போச்சுனால் நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. நம்மளோட இம்போர்ட் பில் வந்து சர்று நேரும்ல. நம்ம வந்து JP Morgan வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆயில் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $90 to $100 வந்து செட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னமும் $10 மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சைடு வச்சுங்க. இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சில்வர், கோல்டு ஒரு ஷூட் ஆகிறதுக்கான செட்டப் ரெடியாக இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் க்ளோஸ் அபவுட் $90 to $100 அடுத்த வாரத்துக்குள்ளே, இந்த வார எண்டுக்குள்ளே வந்து ஷூட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. $90 சொன்னால் நம்ம ரூபா பிரகாரம் எடுத்திங்கன்னா க்ளோஸ் அபவுட் $90 to $100 ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்பயே சம்வேர் க்ளோஸ் அபவுட் 7,820 லெவலில் வந்து 24 கேரட் கோல்டு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வர் 94,400 500 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ரெண்டுமே வந்து ஹோல்சேல் ரேட், ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. 24 கேரட் இது வந்து 999 சில்வர். ருப்பியை பொறுத்த வரைக்கும் ப்ளீச் ஆகிடுச்சுப்பா. 84 தாண்டி தான் வந்து நின்றுட்டுருக்கு. 84.10 வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த லெவலை வந்து ப்ளீச் பண்ணி தான் நிற்கிது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூணுமே வந்து நெகட்டிவில் இருக்குது. ஒன்று, ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது, ருப்பி வந்து வீக் ஆகிடுச்சு. மூணாவது, நம்ம ஊரில்
ஆசைப்பட்டு வாங்குறது கோல்டு அண்ட் சில்வர். தீபாவளி வருதுல்ல, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே தான் நான் இருக்கேன். ஸோ தீபாவளிக்கு வந்து ஹெவி கோல்டு பர்ச்சேஸ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஏறுறதுக்கான தருணம் ஜாஸ்தி இருக்குது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக, செக்டர் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். நிஃப்டியோட லெவல்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கிறேன். பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் வந்து இம்பார்ட்டண்ட் லெவல்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், யூரோப்பியன் மார்க்கெட் ஆகட்டும் ஃப்ளாட் நெகட்டிவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு என்ன போகுதுன்றது. எஃப்ஐஐ டேட்டாஸ் ஆகட்டும், டிஐஐ டேட்டாஸ் ஆகட்டும், இல்லை ஆப்ஷன் டேட்டாஸ் ஆகட்டும், இது எதுவுமே வந்து டைரக்ஷன்ஸ் இப்போதைக்கு காட்டல. ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.